எல்லாருக்கும் வணக்கம். நாம சின்ன வயசுல இருந்து என்ன கேட்டு வளர்ந்திருக்கோம்? சாப்பாடு தான் உடம்புக்கு சக்தி, இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சாப்பாடு சக்தியே இல்ல, அதுவே ஒரு சுமைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போறது அர்னால்ட் எஹ்ரெட்டோட இந்த ஒரு வித்தியாசமான ஆனா ரொம்பவே யோசிக்க வைக்கிற ஒரு கருத்தை பத்தி தான். உணவு எரிபொருள் அல்ல, உணவு ஒரு தடை. இத அர்னால்ட் எஹ்ரெட் சொல்லியிருக்காரு. கேட்ட உடனே கொஞ்சம் ஷாக்கா இருக்குல்ல? ஏன்னா சாப்பாடு தான் நமக்கு எனர்ஜி கொடுக்குதுன்னு நாம ஆழமா நம்பிட்டு இருக்கோம். அப்ப அவர் ஏன் இப்படி சொல்றாரு? இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு? வாங்க, அத பத்தி தான் இந்த முழு விளக்கத்திலயும் நம்ம பார்க்க போறோம். சரி, நம்மளோட இத்தனை வருஷ நம்பிக்கையே உடைக்கிற மாதிரி இருக்கிற இந்த ஐடியாக்கு பின்னால என்ன லாஜிக் இருக்கு? சும்மா சொல்லிட்டாரா? இல்ல இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்க நம்ம எங்கேயோ ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. நம்ம வீட்டு கிச்சனுக்கே போனா போதும். அங்க நாம தினமும் பார்க்குற ஒரு சிம்பிளான விஷயத்துல இருந்து தான் இந்த முழு கதையுமே ஆரம்பிக்குது. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்ப்போம். ஒரு பக்கம் பேரிச்சம்பழம் மாதிரி ஒரு பழத்தை எடுத்து சூடு பண்றோம். என்ன ஆகும்? அது அப்படியே உருகி ஒரு பாகு மாதிரி, ஒரு சிரப் மாதிரி திரவமா மாறி ஓடும் இல்லையா? சரி, இன்னொரு பக்கம் நம்ம அரிசியை எடுத்து தண்ணியோட சேர்த்து சூடு பண்றோம். என்ன ஆகுது? அது ஒரு மாதிரி கொழ கொழன்னு ஒட்டக்கூடிய ஒரு பசையா மாறிடுது. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற இந்த ஒரு அடிப்படை வித்தியாசம்தான் நாம பேச போற விஷயத்தோட முதல் படி. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ அரிசி வெந்திருச்சு, அதோட டெக்ஸ்சர் மாறிச்சுங்கிற விஷயம் மட்டும் இல்ல. அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரே மாறி அது ஒரு பசைய உருவாக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு பசை. இந்த வார்த்தையை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா எர்ஹரட்டோன தியரி முழுக்க முழுக்க இத சுத்தி தான் பயணிக்க போகுது. சரி, ஒரு பாத்திரத்துல சூடு பண்ணா அரிசி பசையா மாறுது, ஓகே. அப்போ நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்பும் கிட்டத்தட்ட 98.6 டிகிரி வெப்பத்துல இருக்கிற ஒரு இடம்தானே. அப்போ நாம சமைச்சு சாப்பிடுற இந்த மாவுச்சத்து நம்ம உடம்புக்குள்ள போய் என்னவா மாறும்? வாங்க அந்த பயணத்தை கொஞ்சம் ட்ராக் பண்ணி பாப்போம். நம்ம சாப்பிட்ற அந்த மாவுச்சத்து உணவு முதல்ல வாய்க்குள்ள போகுது. அங்க உமிழ்நீரோட சேர்ந்து இன்னும் ஸ்டிக்கியா ஒரு பசையா மாறுது. அதான் பல்லுல ஒட்டிக்குது. அங்கிருந்து வயித்துக்கு போகுது. வயித்துல இருக்க அமிலம், சூடும் இதெல்லாம் சேர்ந்து அதை புளிக்க வைக்குது. கேஸ், அசிடிட்டின்னு பிரச்சனை ஆரம்பிக்குது. அடுத்தது சிறுகுடல். அங்கதான் பெரிய பிரச்சனையே. இந்த பசை குடல் சுவர்கள்ல ஒரு லேயர் மாதிரி படிஞ்சு உடம்புக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சு விடாம தடுத்துடுது. கடைசியா பெருங்குடல்ல செரிக்கப்படாத கழிவா தங்கி வருஷக்கணக்கா அங்கேயே இருந்து நச்சுக்களை உடம்புக்குள்ளேயே அனுப்புது. இந்த மாதிரி வருஷக்கணக்கா உடம்புக்குள்ளேயே தங்கிடுற, செரிக்கவே ஆகாத அந்த பசை மாதிரி இருக்கிற கழிவதான் அர்னால்ட் எஹ்ரெட் சளி, அதாவது மியூக்கஸ்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உடம்புக்கு வர்ற பெரும்பாலான நோய்களுக்கு மூல காரணமே இந்த சளிதான். இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கும். ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு வந்தா செம எனர்ஜியா ஃபீல் பண்றேனே, அப்புறம் எப்படி நீங்க சாப்பாடு ஒரு சுமைன்னு சொல்றீங்க? இது ஒரு சரியான கேள்விதான். ஆனா அந்த எனர்ஜிங்கிற உணர்வுக்கு பின்னால நிஜமா என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஆமா, நான் அரிசி சாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சக்தியோட உணர்றேன். இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு ஃபுல் மீல்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கிற அந்த திருப்தியும் அந்த எனர்ஜி பூஸ்டும் நிஜமாதான் தோணும். ஆனா ஹெரட்டோட பார்வையில அது ஒரு மாயை. அப்போ நாம சக்தின்னு ஃபீல் பண்றது என்ன? அது உண்மையில ஒரு தற்காலிகமான தூண்டுதல், ஒரு ஸ்டிமுலேஷன். நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு திடீர்னு கிர்ன்னு ஏறதால வர்ற ஒரு தற்காலிக பூஸ்ட் அது. ஆனா எந்த ஒரு விஷயம் வேகமா மேலே ஏறுதோ அது அதே வேகத்துல கீழேயும் இறங்கும் இல்லையா? அந்த உச்சத்துக்கு அப்புறம் நம்ம சிஸ்டம் ஒரு பெரிய சரிவை சந்திக்குது. அந்த சரிவோட அறிகுறிகள் என்னன்னு தெரியுமா? நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்திலே வர்ற அந்த மந்தம், கண்ணை சுத்துற தூக்கம், எதையுமே தெளிவா யோசிக்க முடியாத ஒரு பிரெயின் ஃபாக். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த பசை ரத்தத்தை திக்காக்கி உடம்புல ஆக்சிஜன் ஓட்டத்தை குறைக்குது. சொல்லப்போனா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் மூச்சு திணறுது. சரிப்பா, மாவுச்சத்து உணவெல்லாம் உடம்புல தடையை உண்டாக்குதுன்னு சொல்றீங்க. அப்போ இதுக்கு மாற்று வழி என்ன? இங்கதான் பழங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ள வருது. மாவுச்சத்து தடுப்பானா இருந்தா பழங்கள் நீக்குபவர். வாங்க, பழங்கள் நம்ம உடம்புக்குள்ள என்ன மேஜிக் பண்ணுதுன்னு பாப்போம். இங்கதான் ஆரேட் செரிமானம், அதாவது டைஜஷன்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தம் கொடுக்கறாரு. அது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம்.
அவர் என்ன சொல்றாருன்னா, செரிமானம்ங்கிறது சாப்பாட்டுல இருந்து சத்த பிரிச்சு எடுக்கிற வேலை இல்ல. அதுக்கு பதிலா உடம்புல ஏற்கனவே தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளுற ஒரு ப்ராசஸ். சோ பழங்கள் உடம்புக்குள்ள போகும்போது அது பசையோ சளியையோ உருவாக்காது. முதல்ல அது உடம்புக்கு ஒரு பாரமாவே இருக்காது. ரெண்டாவது, அது ரத்தத்தை தண்ணியாக்கி ஆக்சிஜன் ஃப்ளோவை அதிகரிக்குது. இதனால தான் பழங்களை கழிவுகளை நீக்குபவர்கள், அதாவது எலிமினேட்டர்ஸ்னு சொல்றாங்க. அது உடம்ப சுத்தப்படுத்துற வேலைய செய்யுது. இவ்ளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு சிம்பிளான உதாரணத்துல அழகா புரிஞ்சுக்கலாம். உங்க உடம்ப ஒரு பைப் லைன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம உடம்பு ஒரு பைப்பு, சரிதானே? இப்போ அந்த பைப்ல சமைச்ச மாவுச்சத்து, அதாவது அந்த பசைய ஊத்துனா என்ன ஆகும்? பைப் அடைச்சுக்கும், தண்ணி போகாது, ஓட்ட நின்னுடும். இந்த வேலையை தான் மாவுச்சத்து நம்ம உடம்புல செய்யுதுன்னு இந்த தியோரி சொல்லுது. ஆனா அதே அடைச்சு போன பைப்ல நல்ல தண்ணிய வேகமா ஊத்துனா என்ன ஆகும்? அது உள்ள இருக்கிற அடப்பையெல்லாம் நீக்கி பைப்பை சுத்தப்படுத்தி ஓட்டத்தை சரி பண்ணிடும். இந்த தண்ணி செய்யற வேலையை தான் பழங்கள் செய்யுது. ஆஹா, இந்த முழு விளக்கத்தோட சுருக்கம் இதுதான். ஆர்னால்ட் எஹரெட்டோட கோட்பாட்டின்படி நாம நினைக்கிற மாதிரி உணவு உடலுக்கு எரிபொருள் இல்ல. அது ஒரு சுமை. உடலை தானா சுத்தம் செஞ்சுக்க விடாம தடுக்கிற ஒரு பெரிய தடை. சோ இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை உங்க சாப்பாட்டு முறைய பத்தி ஒரு புது சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கலாம். அதனால இனி நீங்க ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் ஒரு செகண்ட் உங்களையே கேட்டுக்கோங்க. நான் இப்ப சாப்பிட போறது என் சிஸ்டத்தை கிளீன் பண்ண போகுதா இல்ல கிளாக் பண்ண போகுதா?